ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். மகாபாரதத்தில் வரும் ஒரு கிளைக்கதை நளதமயந்தி கதை. இந்த கதையை கேட்பவர்கள் படிப்பவர்களுக்கு சனி பகவானின் பாதிப்பு குறையும் என்பது நம்பிக்கை. நம்ம கதையை தெரிந்து கொள்ளலாம். மகாபாரதம் வனப்பருவத்துல நளதமயந்தின் முற்பிறவியோடு ஆரம்பிக்கிறது இந்த கதை. முனிவர் ஒருவர் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மருக்கு இந்த கதையை எடுத்து சொல்வதாக அமைந்துள்ளது. ஒரு அடர்ந்த காடு, அங்கு ஒரு குகை, அங்கு ஒரு வேடுவ தம்பதி வசித்து வந்தார்கள். அந்த வேடனின் பெயர் ஆகுகன், மனைவியின் பெயர் ஆகுகி. அவர்கள் இருவருமே பரஸ்பரம் அன்புடன் ஆசையுடன் நிறைந்த தம்பதியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் வாழ்ந்த அந்த காட்டு பகுதிக்கு ஒரு முனிவர் ஒருவர் வந்தார். ஆகுகனும் ஆகுகியும் அவரை வரவேற்று உபச்சாரம் செய்தார்கள். அந்த நாளும் இனிதாக நிறைவேறியது. அன்று இரவு அந்த முனிவர் அவர்களுடைய தங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டது. வந்திருப்பவரை உபச்சாரம் செய்ய வேண்டுமே என்பதால் வேடன் ஆகுகன் வந்திருக்கும் முனிவரை அவர்களது வசிக்கும் குகையிலேயே தங்க சொன்னான். வேட தம்பதியர் வசிக்கும் குகையிலோ இருவர் தான் தங்க முடியும். வெளியிலோ பயங்கரமான குளிர். தனது மனைவி வெளியிலே தங்கினால் மிருகங்களால் அவளது உயிருக்கு ஆபத்து ஏற்படும். குளிரும் தாங்க இயலாமல் இருந்தது வெளியில் என்பதால் நம்பிக்கையுடன் தனது மனைவியையும் குகைக்குள்ளேயே ஒரு ஓரத்திலேயே நீ தூங்கு என்று சொல்லி தன் மனைவி வேறொரு ஆணுடன் தங்கியிருக்கிறாள் என்ற எண்ணம் துளியும் இல்லாமல் நம்பிக்கையுடன் அவனும் வெளியிலேயே உறங்கினான். வேடனின் இந்த அசாத்தியமான நம்பிக்கையை பார்த்த முனிவரும் எண்ணி வியந்தார். அயர்ந்து உறங்கிய வேடனையும் ஒரு மிருகம் கொன்றது. ஆகுகன் இருந்த துன்பம் தாங்காமல் ஆகுகியும் அவனுடைய இருந்தாள். இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டின் இளவரசனாக நளனாகவும் ஆகுகி ஒரு நாட்டு இளவரசியாக தமயந்தியாகவும் பிறந்தார்கள். முனிவரோ அன்னப்பறவையாக பிறந்தார். அதன் பின் இந்த மூன்று பேருக்குள்ளும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அடுத்த ஜென்மத்தில் நளனும் தமயந்திக்குள் அன்பு எப்படி ஏற்பட்டது? அவர்கள் வாழ்வில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தன? அதை அவர்கள் எப்படியெல்லாம் சமாளித்தார்கள்? இதுதான் நளதமயந்தி சரித்தம். இதுவரை நாம் நளதமயந்தியின் முற்பிறவி கதையை பார்த்தோம். இப்போது நளதமயந்தி கதை தெரிந்து கொள்ளலாம். நெடுத நாட்டு மன்னன் வீரசேனன், அவரது மகன் நளன். ஒரு நாள் நளன் அரண்மனை தோட்டத்துல உலாவின் இருக்கான். அப்போ ஒரு அழகான அன்னப்பறவை பறந்து வந்து அவனுடைய அருகில் நின்றது. அப்போ நளன் அந்த பறவையின் அழகை பார்த்து வியந்தான். நளன் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த பறவை அழகான மொழியில அவன்கிட்ட பேசுறது அன்போட. அன்னப்பறவை நளன்ட்ட, மன்னா, நீ இவ்வளவு பேரழகு உடையவனாக, அறிவாற்றல் உடையவனாக, மக்களுடைய நலன்ல அக்கறை உடையவனாக இருக்கிறாயே, நற்குணங்கள் உள்ள உனக்கு மனைவியாக வரக்கூடிய பெண்ணும் அழகுடையவளாக, அறிவுடையவளாக, குணவதியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெண் ஒரு இருக்கிறாள், அவளை தெரியும், அவள் பேர் தமயந்தி என்று சொல்லி தமயந்தியின் அழகையும் வர்ணித்தது அன்னப்பறவை. அதை கேட்ட நளனுக்கு தமயந்தியை பார்க்காமலேயே அவள் மேல் காதலும் அன்பும் ஏற்பட்டது. அப்போது அந்த அன்னம் நளனிடம், தமயந்தியிடம் நான் தூது செல்லட்டுமா என்று கேட்க நளனும் சம்மதம் தெரிவித்தான். உடனேயே பறந்து சென்ற அன்னம் தனிமையில் இருந்த தமயந்தியிடம் சென்று நளனுடைய பெருமைகளையும் ஒரு பாடலாக பாடியது. அதை கேட்ட தமயந்தியும் நளன் மேல் அன்பு கொண்டாள். இந்த சமயத்திலேதான் தமயந்தியின் தந்தை பீமன் தனது மகளுக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்தார். இந்த சுயம்வரத்திற்கு இளவரசர்கள், வானுலக தேவர்கள் எல்லாம் வந்தார்கள். அப்படி வந்த தேவர்களுள் சனி பகவானும் ஒருவர். தேவர்கள் எல்லோருக்குமே தமயந்தி நளன் மேல் அன்பு கொண்டுள்ளாள் என்பது தெரிந்திருந்தது. அதனால் நளனை போலவே உருவம் தாங்கி அங்கு வந்தார்கள். நளனது கழுத்திலே மாலை போட வேண்டும் என்று ஆவலோடு அங்கு வந்தாள் தமயந்தி. ஆனால் நளன் போலவே அங்கு 6 பேர் நின்றதை பார்த்து குழப்பமடைந்தாள். பின் தேவர்கள் எல்லாம் கண்ணு வைக்க மாட்டார்களே, அவர்கள் மேல் உள்ள பூக்கள் எல்லாம் வாடாதே என்று அவளது நினைவுக்கு வந்தது. சரியாக நளனை தேர்ந்தெடுத்து அவனது கழுத்தில் மாலை சூட்டினாள் தமயந்தி. நளதமயந்தி திருமணமும் இனிதே நடைபெற்றது. திருமணத்துக்கு பின் நளன் தனது மனைவியான தமயந்தி நெடுத நாட்டுக்கு அழைத்து சென்றான். சுயம்பரத்திற்கு வந்து ஏமாந்து போனார்கள் தேவர்கள். அதனால் அவர்களுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. இவர்களில் ஒருவர் சனி பகவான். நளனுக்கு துன்பம் தருவதற்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் சனி பகவான். இந்த நிலையிலே நளனுடைய தந்தை நளனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவனை அரசனாக அறிவிக்கிறார். நெடுத நாட்டு மன்னனாக நளனுக்கு முடிசூட்டப்படுறது. நளன் மக்களுடைய நலன்ல அக்கறை கொண்டவனாக நல்ல ஆட்சி புரிஞ்சின்னு வரான். நளதமயந்தியோட இனிய இல்லறத்தின் பயனாக அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அவர்கள் இந்திரசேனன், இந்திரசேனா. தக்க சமயத்துக்காக எதிர்பார்த்து காத்துருக்கா சனி பகவான். ஒரு நாள் நளன் கோயிலுக்கு போற போது தன்னுடைய கால்களை சரியாக கழுவாம போறார். அதனையே காரணமாக கொண்டு சனி பகவான் நளனை பீடித்தார். அதனாலேயே வீட்டில் உள்ள பெரியோர்கள் எல்லாம் சாப்பிட்டவுடன் பின்னங்கால்களை அலம்பணும், இல்லைன்னா சனி பகவான் பிடிப்பார் அப்படின்னு சொல்வார்கள். பெரியோர்கள் சொல்லும் ஒவ்வொன்றிலுமே அர்த்தம் பொதிந்து நமது நன்மைக்காகவே இருக்கும். அதனால் பெரியோர்கள் சொல்வதை நாம் அவசியம் பின்பற்ற பழகிக்கொள்ள வேண்டும். அதுவரையில் சரியாக சென்று கொண்டிருந்த நளனது வாழ்வில துன்பங்கள் தொடங்க ஆரம்பித்தது. நளனுக்கு சூதாடும் பழக்கமும் இருந்தது. ஒரு நாள் நளனுடைய அமைச்சர் புஷ்கரன் அவனை சூதாட்டத்துல தோற்கடித்து அவனுடைய ஆட்சியையும் நாட்டினையும் பெற்றுக்கொண்டு
கொண்டார். இப்போது நளன் காட்டுக்கு வனவாசம் செல்ல வேண்டிய நிலை வந்தது. தமயந்தி தனது 2 குழந்தைகளையும் தாயிடம் ஒப்படைத்து நளனுடன் காட்டிற்கு சென்றாள். காட்டுல சரியாக உணவு கிடைக்கவில்லை. இருவரும் சோர்வாக இருந்தார்கள். அதை பார்த்த நளன் தமயந்தியிடம், நீ என்னோடு வந்தால் மேலும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் நீ உன்னுடைய தந்தை வீட்டிற்கு செல் என்று சொல்ல, ஆனால் தமயந்தியோ அதை மறுத்து அவனுடைய இருப்பதாக சொன்னாள். அதனால் நளன் தமயந்திக்கு தெரியாமலே அவள் தூங்கும் நேரத்தில் அவனை விட்டு அகன்று சென்றான். கண் விழித்தாள். தமயந்தி நளனை காணவில்லை. வேறு வழி இல்லாமல் தனது தந்தையின் நாட்டிற்கே திரும்பினாள். தமயந்தியும் அவளது தந்தையின் வீட்டிலேயே இருக்கிறாள் என்பதை அறிந்த நளனும் நிம்மதி அடைந்தான். தமயந்தியை பிரிந்து சென்ற நளனுக்கு என்னவெல்லாம் நடந்தது? நளன் அடர்ந்த காட்டு வழியாக செல்லும் பொழுது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு ஒரு அபய குரல் கேட்கிறது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி போறான். அங்க பார்த்தா அங்க உள்ள மரங்கள்லாம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தன. அதில் சிக்கி கொண்டிருந்த கார்கோடகன்ற பாம்பு தான் அப்படி கத்தித்து. உடனே நளன் அந்த பாம்பை தீயிலிருந்து காப்பாற்றினான். கார்கோடகன் நளனுக்கு நன்றி சொன்னது. மேலும் அவனுக்கு உதவி புரிவதற்காக உருவம் மாறக்கூடிய ஒரு வரத்தையும் அவனுக்கு கொடுத்தது. இதனால் நளன் கூன் விழுந்த ஒரு கிழவன் போன்று உருவம் மாறினான். மேலும் கார்கோடகன் நளனிடம், உனது அழகான உருவம் எப்பொழுது உனக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது இந்த உடையை நீ அணிந்து கொள், உனது அழகிய உருவம் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்று கூறி ஒரு உடையையும் அவனிடம் கொடுத்தது. நளன் கார்கோடகனுக்கு தனது நன்றியையும் தெரிவித்தான். அதன் பின் நளன் கூன் விழுந்த கிழவனின் உருவத்திலேயே அயோத்தி நாட்டுக்கு சென்றான். அங்கு ஓர் அரசனுக்கு தேரோட்டியாக இருந்து வந்தான். நளனுக்கு மிகவும் வேகமாக தேர் ஓட்ட தெரியும். அந்த வித்தையை அந்த அரசனுக்கு, அயோத்தி அரசனுக்கு கற்றுக் கொடுத்தான். அரசனும் ஒரு மரத்தில் இருக்கின்ற இலைகளை எவ்வளவு வேகமாக எண்ண வேண்டும் என்ற வித்தையையும் நளனுக்கு கற்றுக் கொடுத்தான். இப்படி நளன் தேரோட்டியாகவும் தமயந்தி தனது தந்தை வீட்டிலும் வாழ்ந்து வருகிறார்கள். காலங்கள் உருண்டோடியது. 12 வருடங்கள் முடிவடைந்தன. இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு யோசனை தோன்றியது. நளனை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டால் நளன் தன்னை தேடி வர வேண்டும் என்பதற்காக தனது தந்தையிடம் சொல்லி சுயம்பரத்திற்கும் ஏற்பாடு செய்தாள் தமயந்தி. அவள் நினைத்தபடியே சுயம்பரத்திற்கு அயோத்தி மன்னனின் தேரோட்டியாகவும் நளன் வந்தான். நளனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்ட உடனேயே தமயந்தியின் உள்ளுணர்வு ஏதோ அவளுக்கு சொன்னது. அவளும் அவளது கண்கள் நளனை தேடியது. அன்றுதான், அந்த நேரம்தான் சனி பகவான் நளனை விட்டு விலகும் நாள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் நேர்மையாக இருக்கும் நளனை பார்த்தா சனி பகவான் அவனை விட்டு விலகி சென்றார். தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கும் நிகழ்ச்சியை பார்த்தான் நளன். உடனே கார்கோடகன் கொடுத்த உடையை தான் அணிந்து அழகான உருவம் பெற்றான். நளனை கண்டால் தமயந்தி பெருமகிழ்ச்சியோடு அவனுக்கு மாலையும் சூட்டுகிறாள். இருவரும் ஒன்று சேர்ந்தனர். இந்த திருமணத்துக்கு பின் தமயந்தியின் தந்தை பீமன் நளனிடம், உனக்கு என்ன சீர் வேண்டும் என்று கேட்க, நளனும், நான் எனது நாட்டை மீட்க வேண்டும், அதற்காக உங்களிடமிருந்து எனக்கு படைகள் கொடுக்க வேண்டும் என்று கேட்க, பீமனும் நளன் கேட்ட படைகளை அவனுக்கு கொடுக்க, இடது நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி புரியும் புஷ்கரனை நளன் தோற்கடித்தான். இடது நாட்டின் மன்னனாக நல்ல ஆட்சியை தொடங்கினான். துன்பங்கள் எல்லாம் நீங்கியது. நளனும் தமயந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தார்கள். அங்கு அவர்களுக்கு காட்சி தந்த சனி பகவான் அவர்களிடம், உங்களுக்கு மிகுந்த துன்பம் கொடுத்து விட்டேன், அதாவது வரம் தர விரும்புகிறேன், கேளுங்கள் என்று சொல்ல, அதற்கு நளனும் தனக்கு எதுவும் கேட்காமல், இந்த உலகில் தாங்கள் பட்ட துன்பம் யாரும் எவரும் படக்கூடாது, மேலும் நளதமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுவிப்பு வேண்டும் என்று கேட்டான். சனி பகவானும் அப்படியே ஆகட்டும் என்று கேட்ட வரத்தை கொடுத்தார். இடது நாட்டில் நளன் நல்லாட்சி புரிந்து தமயந்தியோடு இனிதே வாழ்ந்தான். இந்த நன்னாளில் அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனியினால் வாழ்க்கையில் எதிர்பாராத இடர்பாடுகள் ஏற்படாமல் இருக்க திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் மற்றும் போகமார்த்த பூன்முளையாளை மனதில் நினைத்து சொல்ல வேண்டிய போகமார்த்த பூன்முளையாள் என்று தொடங்கும் பதிகம் பச்சை பதிகம் சொல்லலாம். இந்த சமயத்தில் பச்சை பதிகம் தோன்றிய சிறப்பையும் அறிந்து கொள்ளலாம். சம்பந்தரை மதுரையில் சமணர்கள் வாதத்திற்கு அழைத்தனர். அனல்வாதம் புனல்வாதம் செய்வது என்றும் அதில் வெல்பவர் சமயமே உயர்ந்தது என்று மதுரை மன்னர் முன்னிலையில் தீர்மானம் செய்யப்பட்டது. அதன்படி சமணர்கள் தங்களது சமய கருத்துக்களை ஒரு ஏட்டில் எழுதி அதை தீயில் இட்டார்கள். ஏடு தீயிலிருந்து சாம்பலாயிற்று. அதன் பின் சம்பந்தர் முறை வந்தது. அப்போது அவர் திருமுறை ஏட்டில் கயிறு சார்த்தி பார்த்தபோது திருநள்ளாறு தலத்திற்கான போகமார்த்த பூன்முளையாள் என்ற பதிகம் வந்தது. சம்பந்தரும் அதை தீயிலிட்டார். ஏடு தீயில் கருகாமல் பச்சை ஏடாகவே இருந்தது. சமணர்கள் வாதத்தில் தோற்றனர். மதுரை மன்னனும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினான். இப்படி பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்க காரணமாக இருந்த பதிகம் பெற்ற பெருமையை உடையது திருநள்ளாறு தலம் மற்றும் இந்த பச்சை பதிகம். இதை சொல்ல சனியால் ஏற்படும் இன்னல்கள் விலகும். நாம பதிகத்தை பார்க்கலாம்.
திருநள்ளாறு பச்சைப்பதிகம். போகமார்த்த பூண்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மெய்யது நல்லாரே. தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணும் ஓர் பாலுடையன் ஏடுடைய மேல் உலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம் பெருமான் மெய்யது நல்லாரே. ஆண்முறையால் ஆற்ற வெண்ணீராடி அணியிழைவோர் பால்முறையால் வைத்த பாதம் பத்தர் பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூலமும் பற்றிய கை நால்மறையான் நம் பெருமான் மெய்யது நல்லாரே. புல்கவல்ல வார்சடைமேல் பூம்புணல் பெய்தயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாத நிழல் சேர நல்கவல்ல நம் பெருமான் மெய்யது நல்லாரே. ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏர்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேல் ஓராடு அரவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறு தாங்கும் நம் பெருமான் மெய்யது நல்லாரே. திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சியம் இறைவன் என்றடியே இறைஞ்ச தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடியார்கட்கெல்லாம் நங்கள் உச்சி நம் பெருமான் மெய்யது நல்லாரே. வெஞ்சுடர்த்தி அங்கை ஏந்தி விண்கொள் முழவதிர அஞ்சிடத்து ஓர் ஆடல் பாடல் பேணுவது அன்றியும் போய் செஞ்சடைக்கு ஓர் திங்கள் சூடி திகழ் தரு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம் பெருமான் மெய்யது நல்லாரே. சிட்டமார்ந்த மும்மதிலும் சிலை வரைத்தி அம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெண்ணீர் ஆடுவது அன்றியும் போய் பட்டமார்ந்த சென்னி மேல் ஓர் பால் மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமான் மெய்யது நல்லாரே. உண்ணலாகா நஞ்சு கண்டத்துண்டு உடனே உடுக்கி அண்ணலாகா அண்ணல் நீழலாரழல் போல் உருவம் எண்ணலாகா உள்வினை என்றெழ்க வலித்திருவர் நன்னலாகா நம் பெருமான் மெய்யது நல்லாரே. மாசு மெய்யர் மண்டை தேரர் குண்டர் குணமிலிகள் பேசும் பேச்சை மெய்யென்றெண்ணி அந்நெறி செல்லன் மின் மூசு வண்டார் கொன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம் பெருமான் மெய்யது நல்லாரே. தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ்சடையன் நண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாறு ஏத்து பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே. உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே.